உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆளும் கட்சியாகவும் பாஜக எதிர்கட்சியாகவும் அமரும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது குறை கேட்கிறேன் என்ற பெயரில் பெட்டி வைத்து திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் 4.5 ஆண்டுகளாகியும் எந்த குறையும் தீர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கூட்டு வச்சு வாஜ்பாயை போய் பார்க்கும்போது இவரும் போனவர் தானே, இவர் மாமா மருமக முரசொலி மாறம் போறாரு, கலைஞர் போறாருல. அப்ப எல்லாம் அவங்க வந்து பஞ்ச பிரதேசம் தெரியலையா, மதவாதிகளை தெரியலையா? அன்னைக்கு ஆட்சியில் இருந்து 5 வருஷமா ஆட்சியில் இருந்து மத்திய ஆட்சியில் பல குறைகளை கேட்டுப்பட்ட திமுக இன்னைக்கு பிஜேபி தாக்குதல் நோக்கம் என்ன? அண்ணா திமுக பிஜேபி கூட்டு வந்துடக்கூடாது. இது பலமான கூட்டணி, நம்மால் இருக்க முடியாது என்ற பயத்தில் தான் ஸ்டாலின் ஏமாற்றார். சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குவதற்காக, இஸ்லாமிய பெருமக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக, கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக பிஜேபி சொல்லி ஒரு பூதத்தை கலைக்கிறார். பிஜேபி என்ன தீண்டுதலான கட்சியா? அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் எங்கேயாவது சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அல்லது இவர்கள் பிஜேபி ஒரு கூட்டணியை சேராதவர்களா? வாஜ்பாயுடைய கரத்தை தூக்கி பிடிச்சு ஓட்டு கட்டவர் தானே மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் கலைஞரை பார்க்க வீட்டுக்கு வரும்போது வாசல்ல வந்து கூட்டு போனாரு ஸ்டாலின். அப்ப எல்லாம் அவர் மதவாத தலைவர் தெரியலையா? இன்னைக்கு பதட்டம் வந்துருச்சு, அவருக்கு பயம் வந்துருச்சு. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வலுவான கூட்டணி, சும்மா இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு போயிட்டாங்க, இன்னும் ஒரு பெரிய கட்சி வருது, ஒரு சரியான கட்சி வருது. எங்களுக்குள்ளே ஒரு விவாதம், சரியான கட்சி யார் வர போறார், எந்த கட்சி வரப்போகுது, பட்டிமன்றம் ஓடிட்டு. ஆனா அவர் சொல்றாருன்னா அவருக்கு அர்த்தம் இருக்கும், ஒரு விவரம் இருக்கும், ஏதோ நடக்க போகுது. தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு இன்னைக்கு வேலையே கிடையாது. திமுக 10 சீட்டு 15 சீட்டுக்கு மேல கூட்டணி வாங்காது. அண்ணா திமுக கூட்டணி, எடப்பாடி தலைமையில் கிட்ட கூட்டணி, பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி 210 சீட்டுக்கு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறும் அண்ணா திமுக மெஜாரிட்டி பெறும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.